நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி. குளிர்ந்த காலநிலையை தன்வசம் கொண்ட செப்டம்பர் மாதம் நாளை துவங்க இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி, ஓணம் என்று பல பண்டிகைகளை உள்ளடக்கிய மாதம் இது. இந்த நாளில் முக்கியமாக சிவ வழிபாடு செய்வது நல்லது. 1ஆம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவதால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. இந்த நாளில் சிவாலயம் சென்று அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பது மிக மிக நல்லது. வீட்டில் சிவபெருமானை தியானித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வது சிறப்பு. முடிந்தவர்கள் உண்ணாவிரதம் இருந்து பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். இல்லை என்றால் உணவு உண்டு வழிபாடு செய்யலாம். பால், தயிர், தேன், கரும்புச்சாறு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி தீபதூப ஆராதனை காட்டுவது நல்லது. மிக முக்கியமாக இந்த நாளில் வில்வ இலை அர்ச்சனை பெருமானுக்கு செய்வது சிறப்பு. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வில்வ மரத்தடியில் அமர்ந்திருந்தார். மரத்தின் மீதிருந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து போடவே அது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அர்ச்சனையாக மாறியது. வில்வ இலை அர்ச்சனை செய்தால் பல வரங்களையும் அள்ளிக் கொடுப்பார் சிவபெருமான். வில்வத்திலிருந்துதான் லக்ஷ்மி தேவி உருவானாள் என்பது நம்பிக்கை. அதனால் வில்வ இலையில் லக்ஷ்மி தேவியே இருக்கிறாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் வேண்டிய காரியங்கள் கைகூடி வரும். அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று சிவபுராணம் படித்து மனதார பிரார்த்தனை செய்தால் எண்ணியது ஈடேறும். சர்க்கரை, நெய் மற்றும் பச்சரிசி மாவுடன் கலந்து உருண்டை பிடித்து அதை நெய்வேத்தியமாக சிவபெருமானுக்கு படைப்பது நல்லது. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணீர் ஊற்றி அதில் நெய் சேர்த்து சூடாக்க வேண்டும். தண்ணீர் கொதித்ததும் பச்சரிசி மாவை சேர்த்து கட்டி பிடிக்காமல் கிளற வேண்டும். மாவு வெந்தவுடன் அடுப்பை அணைத்து மாவை ஒரு தட்டில் கொட்டி சிறிது நேரம் ஆறவிடுங்கள். ஆறிய மாவுடன் சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து நெய், ஏலக்காய் தூள், உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்த மாவிலிருந்து சிறு சிறு உருண்டைகளை பிடித்து அதை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படையுங்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி சோமவாரம் ஜேஷ்ட கௌரி பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நாள். சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கௌரவப்படுத்தும் நன்னாள். செல்வ வளம் பெருக இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும். சிவ பூஜைக்கு 3, 5 அல்லது 7 இதழ்கள் கொண்ட வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்யலாம். அப்படி செய்தால் செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். பறித்த வில்வ இலைகளை சுத்தமான நீரில் கழுவி இன்றே தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அகத் தூய்மையுடனும் புறத் தூய்மையுடனும் எண்ணியது ஈடேற வில்வ இலை வழிபாடு அவசியம். சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய சிவன் உங்கள் இல்லம் தேடி வர வேண்டுமென்றால் நீங்கள் வில்வ இலையை தயார் நிலையில் வைக்க வேண்டும். சிவலிங்கம் அல்லது சிவபெருமானின் படம் இருந்தால் ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். பெரிய பெரிய காரியங்கள் எளிதில் சித்தியாகும். வில்வ இலை அர்ச்சனையை செய்து பாருங்கள். வேண்டியது அனைத்தும் கிட்டும். தேவலோகத்தை சேர்ந்த 5 தெய்வீக விருட்சங்களில் ஒன்றுதான் வில்வ மரம். சில சிவாலயங்களில் வில்வ விருட்சம்தான் தலவிருட்சம். நேர்மறையான அதிர்வலைகளை அதிகரிக்கும் வில்வ இலைகள். வில்வ இலை திரிசூலத்தின் அடையாளம். இச்சா, கிரியா, ஞானம் என்னும் 3 சக்திகளின் அம்சம்தான் வில்வ இலை. பல ஜென்ம பாவங்களை போக்கும் தன்மை கொண்டது வில்வ இலை. வில்வ இலைகளை சோமவாரத்தன்று பறிக்கக்கூடாது. நாளை செப்டம்பர் 1 சோமவாரம் என்பதால் இன்றே வில்வ இலைகளை பறித்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு மந்திரங்களை ஜெபித்து வில்வ இலை அர்ச்சனை செய்வது சிறப்பு. சோமவார விரதம் மிக மிக சக்தி வாய்ந்தது. சிவனுக்கு சோமவாரத்தன்று சங்காபிஷேகம் நடைபெறும். நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த வில்வ இலைகளை கொண்டு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று வாருங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. நன்றி.